ஜப்பானிய இளைஞன், அவங்க அப்பா மன்னன். அவன் நேரம் அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா இளவரசனா இருந்து போர் அடிச்சு போச்சு, ஐ வாண்ட் டு பி எ கிங், ப்ளீஸ் குயிட் யுவர் பிளேஸ். நீ வெளியேறு, நான் மன்னன் ஆகணும். அப்பா சொன்னார், அதெல்லாம் முடியாது, உனக்கு வயசு பத்தாது. பையன் சொன்னா, இங்க பார், நம்ம பரம்பரையில் அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிம்மாசனத்தில் உட்காரது ஒன்றும் புதுசு இல்லை, யோசிச்சிக்க அப்படின்னு போயிட்டான். மன்னனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு, செஞ்சாலும் செய்வான். பேச்சுவார்த்தை கூப்பிட்டான், வா சிம்மாசனம் ஏறணும்னு சொன்னிய, ஆமாம், எப்போ வச்சுக்கலாம் பட்டாபிஷேகத்தை? ஒரு 10 நாளில் வச்சுக்கலாமா? வை 10 நாள், நாளைக்கே வச்சுக்கலாமே. 10 days என்ன பண்ண போகிற? 10 days நீ ஒரு ட்ரைனிங்க்கு போயிட்டு வா, 10 days, நான் 10வது நாளில் உனக்கு வச்சு. என்ன ட்ரைனிங்? என் குரு கிட்ட ஒரு 10 நாள் ட்ரைனிங்க்கு போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது. அது முடியாதுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. யோசிச்சான் பையன், கொலை செஞ்சுட்டு வந்து உட்கார்றத விட ஒரு 10 நாள் பொறுத்துக்கிட்டு வந்து உட்காந்தா என்ன ட்ரைனிங் கொடுத்துட போகிறான் இவன் குரு. அவன் பார்த்துருக்கான் அவன் குருவை, அது தொத்தலும் பொத்தலுமா இருக்கும். அதுக்கிட்ட போய் ஒரு 10 நாள் கஞ்சி சோறு சாப்பிட்டு வரணும், அவ்வளோதானே. வரேன் அப்படின்ட்டான். குரு கிட்ட கூட்டிகிட்டு போனான் நான் பையனை. குரு இப்படி உட்காந்துருக்கார், மெலிந்த தேகம், நீண்ட தாடி, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார். வந்ததை அறிந்து கொண்டார். குருவே, என் குழந்தையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவன் குரு கையை காட்டினார். 10 நாள் கழித்து வந்து அழைத்து போ அப்படின்ட்டார். வேற எதுவும் பேசல. பையன் உட்காந்துருந்தான், குருவை பார்த்தான். குரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறார். அப்பா போயிட்டார், இவன் நின்றுட்டு இருக்கான். உட்காரத்துக்கு சேர் இல்லை. ஹலோ. குரு கண்ணை திறந்தார். ட்ரைனிங் எப்போ? நாளை காலையில். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஃப்ரீயா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ ஆரம்பிக்கிறேன். சரி, போய் சாப்பிடு. ட்ரைனிங் சாப்பிடப்பா, இன்னிலேருந்தே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சுக்க, போய் சாப்பிடுன்னு. போய் சாப்பிட உக்காந்தான். பொட்டுன்னு ஒரு அடி விழுந்தது தலையில. திரும்பி பார்த்தா அங்க போயிட்டு இருக்கிறார் குரு. வேகமா குரு கிட்ட போனான். என்ன அடிச்சுட்டு போறீங்க? ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிக்கிறதா ட்ரைனிங்? ஆமா. அப்ப நான் திருப்பி அடிக்கலாமா? அடி, உடனே அடிக்கணும். சரி, போய் உட்காந்து சாப்பிட உட்காந்து பொட்டேர்னு மறுபடியும் ஒரு அடி. திரும்பி பார்த்தா குரு அங்க போறார். எழுந்து வரத்துக்குள்ள வேலை முடிஞ்சு போயிரு. ரொம்ப கோவம் வந்துருச்சு. மறுபடியும் உட்காந்தான். பொட்டேர்னு மறுபடியும் அடி. பார்த்தா அங்க போறார். இவன் சாப்பிட முடியாது. சாப்பிடும் போது தான் அடிப்பியான்னு கேட்டான். ஆமா, சாப்பிடும் போது தான் அடிப்பேன். அடுத்த நாள் காலையில சாப்பிட்ற வரைக்கும் குருவையே பார்த்தானா. பார்த்து அவர் நடக்கிற நட இருக்குல்ல, சத்தம், அதையே கேட்டு வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில சாப்பிடும்போது அவர் நட சத்தம் கேட்டவுடன் திரும்பி பார்த்தான். அடி விழல, குரு போயிட்டார். மத்தியான சாப்பாடப்போ அவர் மெதுவா வந்து அடிச்சுட்டு போயிட்டார். நைட்டு சாப்பிட்றப்போ அவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டான். அவருடைய உடல் ஆடையின் சரசரப்பை அறிந்து கொண்டான். நைட்டு அவர் வரும்பொழுது அவருடைய வாசனையும் அவருடைய காற்றும் அவருடைய மூச்சு காற்றும் அவர் உடல் சரசரப்பும் தெரிந்து போயிட்டு திரும்பின உடனே அவர் போயிட்டார். நைட்டு அடி வாங்கலைங்க. அடுத்த நாள் காலையில சொன்னா, இரவு நான் அடி வாங்கல, நான் போலாமான்னு கேட்டான். இல்ல, இனிமேல் நீ தூங்கும்போது அடிப்பேன்னார். தூங்கும்போது இந்த பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும், இந்த குழந்தை பக்கத்துல தூங்கானா நாம தூங்க மாட்டோம், அந்த விழிப்போடையே இருப்போம். அதனால தான் ஓஷோ சொல்கிறார், பெண்மையை உணராமல் ஆண்களே உங்களுக்கு ஞானம் சாத்தியமில்லை. அவர் சொல்றார், அவர் சொன்னதுதான், நான் சொன்னதில்லை. இந்த விழிப்புணர்வோடு இருப்பது. ராத்திரியில அடி வாங்கி எந்திரிக்கிறான். இந்த மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிறவங்க பக்கத்துல உட்காந்தாலே எந்திரிச்சு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கராத்தேல இருக்கிறவங்க பக்கத்துலயே போக கூடாது. தூங்கும் போது தொட்டால எந்திரிச்சு பட்டார்னு அடிச்சுட்டு தான் எந்திரிப்பானுங்களே. விழிப்புணர்வோடு படுத்திருப்பாங்க. இவன் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. தூங்குறான், ஆனா தூங்கல. அடுத்த நாள் நைட் அடிவாங்கலைங்க. நைட் அடிவாங்கல, எவ்வளவு பெரிய விஷயம். விழிப்பு வந்துருச்சு. அவன் சொன்னா, நான் போலாமான்னு கேட்டான். இன்னொரு ட்ரைனிங் பாக்கி இருக்கு. என்ன ட்ரைனிங்? இனிமேல் உன்னை பார்த்தா கத்தியால குத்துவேன்.
யோ கத்தியால குத்தா செத்துருவேண்டா, சாவறதுக்கு தானே அடிக்கிறது. அப்ப நினைச்சு பாருங்க, சாப்பிடும் போது இல்லை, எப்ப வேணாலும் கத்தி குத்து விழுவோம்னா அவன் எப்படி இருந்திருக்கணும். அன்னைக்கு ஹோல் டேங்க அவன் அப்படி இருந்தாங்க, தீபம் மாதிரி இருந்தான், சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தான். குரு அவர் பக்கத்திலேயே போக முடியல. அன்றைய இரவு முழுக்க அப்படியே இருந்தான். அடுத்த நாள் கழிந்தது. அடுத்த நாள் வந்து சொன்னான், போலாமான்னு கேட்டான். ட்ரைனிங் முடிஞ்சது, ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் பாக்கி, இன்னைக்கு நைட் கழிஞ்சிருச்சுன்னா நீ போயிடலான்னு. என்ன சொல்லு, இனிமேல் நைட்ல தூங்கும் போது கத்தியால குத்துவேன்ட்டார். அவன் எழுந்திருச்சு ஒன்னும் சொல்லலிங்க. நல்லா ஞாபகிக்கோங்க, வாரத்துல ஒரு நாள் வேக வைக்காத உணவை மட்டும் சாப்பிட்டு நான் வெஜிடேரியனை தவிர்த்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் மௌன விரதத்தோடையும் வெஜிடேரியன் ஃபுட்டோடையும் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது மூஞ்சில தெரியாது. எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அது? நம்ம விழுந்து போறது அங்கே தானே, மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்களே இது யாருன்னு. அவன் முக குறிப்பை காட்டலை, 4 நாள் அவன் பட்டினியா இருக்கிறான், முக குறிப்பை காட்டலை, மனசில் நினச்சிட்டான். என்ன சொன்ன, கத்தியால குத்துவியா? தூங்கும் போதா? அம்மாவனே, இன்னைக்கு நீ தூங்குடி, உன்னை குத்திட்டு நான் போறேன். இது என்ன பெரிய ட்ரைனிங்கா? தூங்கும் போது கத்தியால குத்துறேங்கிறது. இதுக்கு நான் சரின்னு வேற சொல்லணுமா? அப்பன் செஞ்ச சதியா இது? நீ இன்னைக்கு உயிரோட இல்லடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறான். இவன் நினைச்சானோ இல்லையோ, குரு வந்து நெஞ்சில உட்காந்துட்டார். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் தூங்கும் போது என்ன கத்தியால குத்திட்டு போவேன்னு நீ நினைப்ப அப்படின்ட்டாரு. அப்பொழுது காலில் விழுந்தானாம் இளைஞன். குருவே, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்னு. குரு சொன்னார், விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது உன் பக்கத்தில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, உன் முன்னால் நிற்கின்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் வாசிப்பதுதான் விழிப்புணர்வு என்பது. அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ராஜனாவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னார். நாம் அத்தகைய விழிப்புணர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில பல விஷயங்களில் வெளிச்சத்தை நம்முடைய ஆத்மாவோடு நாம் பாய்ச்ச தெரிந்திருக்க வேண்டும்.